திருகோணமலை புத்தர் சிலை விடயம், மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட பௌத்த தேரர்கள். இன முரண்பாடுகளை தூண்டும் வகையில் யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார் திசாநாயக்க சென்று உரையாற்றியுள்ளார். அனுர பதவி விலகியதும் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடு. பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணை. ஆட்டம் காணும் அனுர அரசாங்கம். பௌத்த தேர்களை காணச் சென்ற சரத் வீரசேகர, இந்த நாட்டில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும், உடனடியாக பௌத்த தேரரை விடுவிக்க வேண்டும் என அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை. சிவப்பு பிடியாணையின் மூலம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட 3 குற்றவாளிகள். பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. எனது கணவர் போலீஸ் உத்தியோகத்தராக உள்ளார் என அவர் வெளியிட்ட செய்தி. தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகள். பதவி விலக்கப்பட்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம். சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்ட 28 கோடிக்கும் அதிகமான பணம் மற்றும் வாகனங்களுடன் 2 பேர் அதிரடி கைது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஆற்றிய உரை இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் குரோதத்தை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிவிதுருகெல உரிமைய அமைப்பின் இளைஞர் விவகார செயலாளர் குமார ராஜரத்ன உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர். ஜனாதிபதியின் கருத்துக்கள் நாட்டின் ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பில் உடனடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையானது சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஜனாதிபதி தனது உரையின் மூலம் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் வன்முறையையும் பிரிவினையையும் ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சித்துள்ளார். இது தண்டனைக்குரிய குற்றமாகும். புனித பூமிகளை மையப்படுத்தி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பௌத்த மக்கள் வடக்கு நோக்கி வருவது குரோதத்தை பரப்புவதற்கே என்ற தோரணையில் அமைந்திருந்தன. மத சுதந்திரமும் நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கான உரிமையும் உள்ள ஒரு நாட்டில் இத்தகைய கருத்துக்கள் தமிழ் மக்களிடையே சிங்கள மக்கள் மீது தேவையற்ற பகையை உருவாக்கும். தற்போது ஜனாதிபதிக்கு சட்ட விலக்களிப்பு காணப்படுவதால் உடனடியாக அவரை கைது செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். எனினும் அவரது பதவிக்காலம் முடிந்தவுடன் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறியமைக்காக அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் அனைத்து சட்ட ரீதியான ஆதாரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளோம். அவரது பதவிக்காலம் நிறைவடைந்ததும் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பலாங்குடு கசபத்தீரர் உள்ளிட்ட சந்தேக நபர்களை நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் போரிட்டு தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வாறு நீதிமன்றத்துக்கு நேற்று வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தில் தற்போதுள்ள பிரபாகரன்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடமிருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகும். தேரவாத பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்குகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. மதஸ்தலத்திற்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்தர் சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கரையோர அமைக்கப்பட்டிருக்கும் இந்து கோயிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்தர் சிலை அகற்றல் பௌத்த தர்மத்துக்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார்.
2026ஆம் ஆண்டில் அரச பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்க பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் நாளை முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 10 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 ஆங்கில பாட தொகுதியில் கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் உரிய முறைமையின்றி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இது கண்டறியப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அந்த விசாரணை குழுவின் அறிக்கைக்கு அமைய தேசிய கல்வி நிர்வாகத்தின் 2 பெண் அதிகாரிகளின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தை கட்டாய விடுமுறையில் அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் விவாதிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி குறித்த விவாதத்துக்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லையெனில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலான ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தனது கருத்தை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதம் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் அல்ல எதிர்க்கட்சியை எடுக்க வேண்டும். அரசாங்கம் கூறுவது போல் எதிர்க்கட்சி அதை விவாதிக்க தயாராக இல்லை என தெரிவித்தார். எவ்வாறாயினும் கடந்த 13ஆம் திகதி அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஜனவரி 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்த தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார். கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தன்னிச்சையான புரிந்து கொள்ள முடியாத நடத்தை மற்றும் தரம் 6 கல்வி முறை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை ஆகியவற்றின் அடிப்படையில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச சிவப்பு பிடியாணையின் கீழ் துபாயில் கைது செய்யப்பட்ட 2 பாதாள உலக குற்றவாளிகளும் பெரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண்ணும் கடந்த 16ஆம் திகதி துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். அழைத்து வரப்பட்ட பெண் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் காவல்துறை பொறுப்பதிகாரி ஒருவரின் மனைவி என்பதை குற்றப்புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. கல்கிசை ரத்மலானையில் வசிக்கும் 56 வயதான நிசாமணி டி சில்வா என்ற இந்த பெண் 2014ஆம் ஆண்டு வெளிநாட்டு தூதரகத்தில் பணிபுரிந்த போது செய்யப்பட்ட நிதி மோசடி ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அரசாங்க நிதியிலிருந்து சுமார் 1 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட போதிலும் அவர் சட்டத்தை தவிர்த்து நீண்ட காலமாக துபாயில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். சந்தேக நபர் துபாய் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட போது அவரது கணவரான தலைமை காவல்துறை பரிசோதகரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெலிகமவில் உள்ள W15 ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய குழுவை வழிநடத்தியதற்காக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் அவரது மனைவி வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தார். அவருடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் 52 வயதான ரவீன் சமிந்த வீரசிங்க அல்லது புஞ்சா ஆவர். இவர் கந்தானை பகுதியை சேர்ந்தவர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் செயலாளர் சமிராவை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் ஆவார். இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். சந்தேக நபர் தற்போது மேலதிக விசாரணைக்காக களனி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மற்ற சந்தேக நபரான கிரியல் தெனியகே டான் ரசிக சஞ்சீவகுமார அல்லது உரகக சுட்டி மல்லி என்பவர் எல்பெட்டிய மற்றும் உரசன் மகந்திய பகுதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 30 வயதான இந்த நபர் பல போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக எல்பிட்டிய காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தரம் 6 ஆங்கில பாட சர்ச்சை நெருக்கடி தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தர்ஷன சமரவீர கட்டாய விடுமுறையில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அதே நிறுவனத்தை சேர்ந்த மேலும் 2 பெண் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக உள்ளக விசாரணையின் முடிவு வரும் வரை NIA பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுள விதான பத்ரன பதவி விலகினார். புதிதாக அச்சிடப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளம்
பற்றிய குறிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து கல்வி அமைச்சகம் அதன் விநியோகத்தை நிறுத்தியது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கலுவேவ இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையில் முன்மொழியப்பட்ட 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை 2027 வரை ஒத்திவைக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அவற்றினை வெளியேற்றும் நடவடிக்கையை எதிர்வரும் 9ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், நாவண்ணா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை சென்று பார்வையிட்டனர். அதன்போது புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் 9ஆம் தேதி வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பது என்றும் அன்றைய தினம் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 28 கோடிக்கும் அதிக பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் இப்பாகமுவ பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் இந்த சந்தேக நபர் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பேணி கடத்தல்காரரின் ஆலோசனையின் பேரில் நாட்டில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து இப்பணத்தை சேகரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தினால் குறித்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.